Hi students, good morning. This is Kannan. Exercise 3.8. Question number 1. Find the square root of the following polynomials by division method. வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம் காண்க. Subdivision 1 பாருங்க. x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. Long division method தான். First நம்மளுடைய ஸ்கொயர் ரூட். ஏன்னா ரெண்டு டேர்மா பிரிச்சிரணும். இந்த ரெண்டு டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட ஸ்கொயர் ரூட் x ஸ்கொயர் இங்கேயும் x ஸ்கொயர். இப்போ x ஸ்கொயர் into x ஸ்கொயர் x பவர் 4. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடும். அடுத்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கோங்க. minus 12x cube plus 42x square. quotient உள்ளத 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஈவுல உள்ளத ரெண்டாவது பெருக்குங்க. அப்ப 2x square. இப்ப இந்த உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணனும். அப்ப minus 12x cube by 2x square. 6 2s are 12. x square cancel ஆயிடுச்சுனா ஒரு x இருக்கும். அப்ப minus 6x இங்கேயும் minus 6x. இந்த minus 6x வச்சு இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணனும். முதல்ல சிம்பல் மல்டிப்ளை பண்ணுங்க. minus into plus minus. அடுத்து நம்பர் 6 into 2 12. x into x square x cube. minus into minus plus. r 36. 6 6 are 36. 36 x into x x square. சிம்பல் சேஞ்ச் பண்ணுங்க. இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்ப இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். 6x square minus 36x plus 9. இங்க சப் பண்ணீங்கன்னா 6x square. அடுத்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். அடுத்து இங்க எழுதுறது என்ன செய்யணும்? கோஷன்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஈவுல உள்ளது ரெண்டாவது பெருக்கணும். அப்ப 2x square. 2 6 are 12 minus 12x. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணனும். அப்ப 6x square by 2x square. x square x square கேன்சல் ஆயிடும். 1 6 3 6 are 12. அப்ப இங்க +3 இங்கேயும் +3. அப்ப 3 into 2 6x square. 3 into 12 minus 36x. 3 3s are 9. 3 9 plus 9. அப்ப சிம்பல் சேஞ்ச் பண்ணுங்க. இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும். 0. so therefore square root என்ன? x square x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9 is equal to modulus of x square minus 6x plus 3. Subdivision 2 37x square minus 28x cube plus 4x power 4 plus 42x plus 9. இது உங்களுக்கு ஒரு பாலினாமியல டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கோங்க. பல்லுறுப்புக்கோவையை இறங்கு வரிசையில் எழுதிக்கோங்க. அப்ப x பவர் 4 அதுக்கப்புறம் கியூப் அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 1 இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கோங்க. எப்படி எழுதுவீங்க பாருங்க. 4x பவர் 4 minus 28x cube x power 3 plus 37x square plus 42x plus 9. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் 4 உடைய வர்க்கமூலம் 2. 4 உடைய ஸ்கொயர் ரூட் 2. x பவர் 4 க்கு x ஸ்கொயர். அப்ப 2x ஸ்கொயர். அப்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4x பவர் 4. ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கோங்க. minus 28x cube plus 37x square
quotient உள்ளது 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 2 into 2 4x square 28x cube ல இருந்து 4x square டிவைட் பண்ணீங்கன்னா -28x cube by 4x square 1 7 4 28 ax அப்போ -7x இங்கேயும் -7x மல்டிப்ளை பண்ணுவோம் முதல்ல சிம்பலை மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் into plus minus 7 4 28 x into x square x cube minus into minus plus 7 7 are 49 x into x x square sub பண்ணீங்கன்னா plus இங்க minus sub பண்ணீங்கன்னா 49 ல இருந்து 37 போச்சு அப்படினா minus 12x square அடுத்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கோங்க 42x plus 9 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க அப்போ கோஷன்ட் உள்ளத 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 2 2s are 4x square minus 2 7s are 14x டிவைட் பண்ணீங்க அப்படினா -3 ஆ -12x square ல இருந்து 4x square டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1 4 3 4s are 12 -3 இங்கேயும் -3 மல்டிப்ளை பண்ணுவோம் 3 into minus into plus minus 3 4s are 12x square minus into minus plus 3 into 14 42 plus 42x minus into minus plus 9 symbol change பண்ணீங்கன்னா இங்க plus இங்க minus இங்க minus எல்லாமே கேன்சல் ஆயிடும் but therefore square root 37x square minus 28x cube plus 4x power 4 plus 42x plus 9 is equal to modulus of 2x square minus 7x minus 3. Subdivision 3 16x power 4 plus 8x square plus 1 இல்லாத டேர்முக்கு 0 போட்டுக்கோங்க இப்போ 16x power 4 அதுக்கு அடுத்து என்ன டேர்ம் இருக்கணும் x cube இருக்கணும் அத 0x cube ல எழுதிக்கிறேன் அதுக்கு அப்புறம் x ஸ்கொயர் டேர்ம் இருக்குது 8x ஸ்கொயர் அதுக்கு அடுத்து x டேர்ம் இருக்கணும் இல்ல அப்ப 0x அதுக்கு அடுத்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் ரூட் என்ன வர்க்கமூலம் என்ன 4x ஸ்கொயர் இங்கேயும் 4x ஸ்கொயர் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா நானாக 16x பவர் 4 4 4s are 16 மைனஸ் அடுத்து 0x cube plus 8x square கோசன்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 2 4s are 8x square இந்த 0x cube ல இருந்து 8x square டிவைட் பண்ணனும் அப்ப நியூமரேட்டர்ல 0 வரதுனால எல்லாம் 0 தான் இங்க 0 தான் 0 இங்கேயும் 0 இப்ப தேவையில்லை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் வரும் ரெண்டுமே 0 தான் வரும் இங்கே 0 தான் இதுவும் 0 தான் டோட்டல் 0 by 8x square அடுத்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கோங்க plus 0x plus 1 மறுபடியும் குவாஷன்ட்ல உள்ளத 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க 2 4 4 2s are 8 4 2 8 8x square இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணுங்க 1 அப்ப plus 1 இங்கே plus 1 போட்டுருங்க மல்டிப்ளை பண்ணுவோம் 8x square x டேர்ம் இல்ல 0 plus 0x plus 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 0 therefore square root of 16x power 4 plus 8x square plus 1 is equal to 4x square plus 1 subdivision 4 121x power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144
ஃபர்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் 11 121 உடைய ஸ்கொயர் ரூட் 11 into 11 121 அப்ப ஸ்கொயர் 121 உடைய ஸ்கொயர் ரூட் 11 அப்ப 121 உடைய வர்க்கமூலம் 11 அப்ப இங்கேயும் 11 x ஸ்கொயர் இங்கேயும் 11 x ஸ்கொயர் இப்ப மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 11 11s are 121 x power 4 இது கேன்சல் ஆயிடும் அடுத்து minus 198 x cube minus 183 x square ரெண்டு டேர்ம் எடுத்துட்டோம் அடுத்து என்ன செய்யணும் இங்க எழுதுறது quotient ஓட 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 2 into 11 22 x square அடுத்து இந்த டேர்ம் 198 ல இருந்து இந்த டேர்ம் டிவைட் பண்ணனும் அப்ப minus 198 x cube divided by 22 x square என்ன செஞ்சிருக்கீங்க x cube over x தான் இருக்குது 2 11s are 22 1 11 8 11s are 88 1 2 9 2s are 18 அப்ப minus 9x இங்கேயும் minus 9x அப்ப மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் minus into plus minus 9 into 22 198 x into x square x cube minus into minus plus 9 9s are 81 x square symbol change பண்ணுங்க இங்க plus இங்க minus அப்ப கேன்சல் ஆயிரும் 81 சப் பண்ணிட்டீங்கன்னா 201 minus சாரி ரெண்டே ஆட் பண்ணனும் ஒரே சிம்பிளா இருக்குது ஆட் பண்ணிடுங்க அப்ப 4 16 1 264 x square அடுத்து plus 216 x plus 144 quotient 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 22 x square minus 18x இந்த 264 ல இருந்து 22 x square டிவைட் பண்ணீங்கன்னா minus 264 x square ல இருந்து 22 x square டிவைட் பண்ணீங்கன்னா x square கேன்சல் ஆயிடுது 2 11s are 22 இங்க 2 11s are 22 remainder 4 4 11s are 44 1 2 12 2s are 24 அப்ப minus 12 இங்கேயும் minus 12 மல்டிப்ளை பண்ணுவோம் 12 minus into plus minus 12 into 22 264 x square minus into minus plus 18 into 12 2 8s are 16 1 2 1 is 2 3 8 1 6 11 1 216 plus 216x 12 into 12 plus 144 symbol change பண்ணீங்க அப்படினா 0 வரும் இங்க plus இங்க minus எல்லாமே கேன்சல் ஆயிடுது 0 therefore square root என்ன வர்க்கமூலம் என்ன 121 x power 4 minus 198 x cube minus 183 x square plus 216 x plus 144 is equal to modulus of 11 x square minus 9x minus 12.